ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம். நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம சேனலில் மகாபெரிவரோட சச்சரிதத்திலேருந்து ஒரு அத்தியாயம் வாசிட்டு வந்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு ஏப்ரல் 18 வியாழக்கிழமைக்கான அத்தியாயம் 11. அது ஒரு தீபாவளி சமயம். எல்லோரும் புடவை வேஷ்டி எல்லாம் கொண்டு வந்து தேனம்பாக்கத்தில் பெரியவாளிடம் கொடுப்பார்கள். அங்கே கிணற்றுக்கு பக்கத்தில் ஒரு தொட்டி உண்டு. அதில் ஜவுளி வகைரா எல்லாவற்றையும் போட்டு மூடி வைத்து விடுவார்கள். குண்டுன்னு ஒரு பையன் 18-19 வயசு இருக்கும். அங்கே எடுபடி வேலைகள் பார்த்து கொண்டிருந்தான் மகா பெரியவாளுக்கு. அவன் மேலே பெரியவாளுக்கு ரொம்ப பிரியம். ஒரு நாள் காலம்பர எல்லாரையும் கூப்பிட்டு தொட்டியை காட்டினார். தொட்டி காலியாக இருந்தது. உள்ளே ஜவுளி எதுவும் இல்லை. எப்படி அத்தனையும் மாயமா மறைஞ்சு போச்சுன்னு யாருக்குமே தெரியவே இல்லை. மகா பெரியவா எல்லாரையும் கூப்பிட்டு நிறைய பட்சணம் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னார். தீபாவளி அன்னைக்கு எண்ணெய் ஸ்நானம் பண்ண எண்ணெய் வேணுமே, அதையும் வாங்கிட்டு வர சொன்னார். அங்கிருக்கும் அனைவருக்கும் ஒன்றுமே புரியவே இல்லை. பட்சணம் நல்லெண்ணெய் வந்து சேர்ந்தாச்சு. பட்டாசு வேணும்னு சொன்னார் பெரியவா. அதுவும் வந்தாச்சு. எல்லாவற்றையும் வாங்கி வைத்து கொண்டு இங்கே வேலை செய்கிறானே ஒரு பையன் குண்டுன்னு, அவனுக்கு வெறுமனே வேஷ்டியும் புடவையும் இருந்தால் போருமா தீபாவளி கொண்டாட? அதை மட்டும் வச்சுட்டு பாவம் அவன் என்ன செய்வான்? நல்லெண்ணெய் பட்சணம் பட்டாசு எல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கோ, சட்டுன்னு போங்கோ என்றார் பெரியவா. அப்புறம்தான் அங்கிருக்கும் அனைவருக்கும் புடவை வேஷ்டிகளை எல்லாம் எடுத்துட்டு போனது குண்டுதான்னு தெரிஞ்சது. ஆனால் பெரியவாளுக்கு அவன் மேலே துளி கூட கோபம் வரவே இல்லை. மகாபெரிவா ஒரு கருணாசாகரன் இல்லையா? ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரிவாச்சரணம்.